அனைவருக்கும் என்னுடைய 25வது வருட புத்தாண்டை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதர்மம் தோற்கட்டும், தர்மம் வெல்லட்டும். உங்கள் இல்லங்களில் இன்பம் வளரட்டும், ஒற்றுமை பெருகட்டும், நன்மைகள் நடக்கட்டும், தீமைகள் ஒளியட்டும். எல்லா வீடுகளிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னதை போல நோய் நொடிகள் இல்லாமல், விபரீதங்கள் இல்லாமல், சகோதரத்துவமாக ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்ற முறையிலே நாம் எல்லாம் ஒரே தாய் வயிற்றில் பிறக்க இடமில்லாமல் இருந்ததனால் பல வயிற்றிலே பிறந்து இன்றைக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம். இந்த நாடு வளர வேண்டும், இந்த நாடு முன்னேற வேண்டும், நாட்டினுடைய வளம் வளர வேண்டும், நாட்டுடைய மக்கள் வளர வேண்டும், முன்னேற வேண்டும், கொடுமைகள் ஒழிய வேண்டும், நம்முடைய இடத்திலேயே இன்பங்கள் பகிரப்பட வேண்டும், அன்புகள் மலர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு குணத்தோடு உங்களிடத்தே நான் பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டுகளிலும் மக்கள் பசியாலும், பட்டினியாலும், இன பிரச்சனைகளாலும், மதம் மொழி பிரச்சனையாலும் மக்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நிம்மதியான நிலையிலே இல்லை. ஒரு சைடு கொரோனா, ஒரு பக்கம் சுனாமி, ஒரு பக்கம் சுழல் காற்று, இன்னொரு பக்கம் கடல் கொந்தளிப்பு, நிலச்சரிவுகள் போன்ற மிகப்பெரிய அபரிதமான விளைவுகளிலிருந்து நம்மை 25வது வருடம் இறைவன் நல்லருளால், இயேசுநாதனுடைய நல்லருளால், நபி பெருமானுடைய நல்லருளால், இறைவனுடைய நல்லருளால், சிவபெருமானுடைய நல்ல அருளால் நாம் எல்லாம் இந்த 25வது வருடம் நமக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருடமாக, நல்ல சந்தோஷமான வருடமாக, நல்ல உழைக்கக்கூடிய வருடமாக அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக உழைத்தாதான் ஒரு உன்னத பாரதத்தை, நீண்ட அகண்ட பாரதத்தை நாம் பெற முடியும் என்பதிலே மாற்றமே கிடையாது. நாம் எல்லாம் பொறாமை இல்லாதவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பொய்யர்களாக இல்லாமல் எதை பேசினாலும் உறக்க உண்மை பேசுவதாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு நல்ல அர்த்தம் இருக்க வேண்டும். நாம் நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு 24 நம்மளை பிடித்த துன்பங்களும், நம்மளை பிடித்த மிகப்பெரிய கொடுமைகளும் எல்லாம் அகன்று நமக்கு வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய நல்ல 25வது ஆண்டு எல்லோருக்கும் சிறப்புமிக்க நாட்களாக, எல்லோரும் சந்தோஷமான நாட்களாக, இறைவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நாம் நன்றி சொல்லக்கூடிய நாட்களாக இது அமைய வேண்டும். அனைத்து தலைவர்கள், என்னை சார்ந்த தலைவர்கள், என்னை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பதவிகள், எனக்கு என்றும் குருவாகி இருக்கக்கூடிய திருமதி கேசவநாயகி அவர்கள், என்னுடைய தலைவர்கள், மோடிஜி அவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த நாட்டில் இருப்பதனால்தான் இன்றைக்கு இந்தியா நாடு காப்பாற்றப்படுகிறது, கயவர்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறது, வஞ்சனைகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறது, பிற நாட்டு எதிரிகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. நம்முடைய நாடு இன்றைக்கு பசி பட்டினி இல்லாத ஒரு நாடாக நமது நாடு தேசம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்படி சுதந்திரத்தை எப்படி பெற்றோமோ அதே போல மிக பெரிதாக நம்முடைய மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பார்க்க வேண்டும், பார்ப்போம் என்று சொல்லி இந்த 25வது வரக்கூடிய வருடம் அனைத்து மக்களுக்கும், குடும்பங்களுக்கும், அவர்களை சார்ந்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், மாணவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி கூறுவதிலேயும் வாழ்த்து கூறுவதிலே வயதிலே சின்னவனாக இருந்தாலும் வாழ்த்து கூறுவதிலே நான் பெருமைப்படுகிறேன். நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகனாக சொல்கிறேன். இந்த நாட்டை யாரும் துண்டாடிவிடக் கூடாது. மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் சமூக விரோதிகள் இந்த நாட்டை ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய மோடிஜி அவர்கள் 24/7 மணி நேரம் உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஒழித்தார்கள். தீவிரவாதம் மறைந்து போய்விட்டது. படையெடுப்புகள் நம்மளை நோக்கி பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து இன்னைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. 50 வருடத்திற்கு முன்னாலே இருந்த அமெரிக்காவானது அதற்கு முன்னாலே செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இன்றைக்கு கணினி வழியாக
விஞ்ஞானம் வழியாக, இன்னைக்கு கடல்சார் வழியாக, இன்னைக்கு சுற்றுலாத்துறை வழியாக, பல்வேறு வழியாக இன்றைக்கு அந்நிய செலவாணியை பெருக்குவதோடு நாட்டு மக்களை பெருக்குவதோடு நாம் இன்றைக்கு இறக்குமதி செய்து கொண்டிருந்த நாடு இன்றைக்கு ஏற்றுமதியிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை, மிகப்பெரிய ஒரு அளவினை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நான் கேட்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டிலே உழைத்து அவர்களுடைய ஒரு பங்கை இந்த நாட்டிற்கு நானும் உழைக்கிறேன் என்று அர்ப்பணித்து நாட்டை அர்ப்பணித்தால்தான் நாடு முன்னேறும், நாமும் முன்னேறுவோம், வாழ்க்கை முன்னேறும், நமது குடும்பத்தினர் முன்னேறுவார்கள், நம்மை சார்ந்தவர்கள் முன்னேறும் என்று கூறி உங்களுக்கு இனிய புத்தாண்டாக 25 அமைய வேண்டும். இனிய வரலாறு நீங்கள் காண வேண்டும். வரலாற்று பேழைகளிலே உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பொறிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பிறந்தீர்கள், ஏதோ வாழ்ந்தீர்கள், ஏதோ இருந்தீர்கள் என்று போகாமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் நம்முடைய வரலாற்று பேழையிலே பொறிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூறி அனைவருக்கு நன்றி கூறி புத்தாண்டு வாழ்க வளர்க. புத்தாண்டிலே எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொன்னது போல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்க அனைவருக்கும் தாழ்வு என்று சொன்னது போல பொறாமை இல்லாத ஒரு உலகத்தை, புதிய ஒரு உலகத்தை, புதிய ஒரு பாரதத்தை படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.